சூர்யா மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ சூர்யா இந்த இடத்துல இருந்தால் அந்த அளவுக்கு ஆப்டா இருக்குமான்றது மைண்ட்ல இல்லை. செகண்ட் ஆஃப் பாலா சார் ஃபிலிம், டிபிக்கல் பாலா ஃபிலிம். செகண்ட் ஆஃப் இந்த கண்டென்ட் வைஸ் ஒருத்தான படங்கள் பார்க்குறவங்க தாராளமாக இந்த படத்தை வந்து பாருங்க. உமை இந்த படத்தில் பேசியிருக்கிறது, இந்த சமுதாயத்திற்கு தேவையான கருத்தை பேசியிருக்கிறது. சூர்யா வச்சு பார்த்துருந்தா இதே படமாக தான் இருந்திருக்கும். அருண் விஜயோட தங்கம் ரொம்ப நல்லா பண்ணுறேங்க, சூப்பராக பண்ணுறேன், அழுகையாக வருது அந்த படம், ரொம்ப நல்லா பண்ணுறேன். மூவி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டீமுக்கு நான் ஒரு ஃபேனாக வந்து மிகப்பெரிய வணக்கம் நான் வைக்கிறேன். இந்த வணக்கம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பாலா சாருக்கு, ரெண்டாவது வந்து அருண் விஜய் சாருக்கு, மூணாவது ஜி பிரகாஷ் சாருக்கு. பாலா வேலை வாங்கியிருக்காரு அப்படின்றதெல்லாம் தாண்டி இவரா ஒன்று பண்ணியிருக்காருல, அதுதான் அங்கே பேசப்படும். உண்மையிலேயே ஆக்டிங் வைஸ் ஒருத்தனா கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம். அருண் விஜய் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. மூவி வைஸ் ஆக்டிங் தான் சூப்பர், கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்கும் அந்த அளவுக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தங்கச்சி கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அருண் விஜய் சார் சூப்பராக பண்ணியிருந்தாரு. பாலா சார் படம் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதம், இது ரொம்ப நல்லா இருக்கு. இவர் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர், அதை லீக் பண்ணா கொஞ்சம் சஸ்பென்ஸ் உடஞ்சிரும். அந்த கதாபாத்திரத்தோட பார்க்குறப்ப மக்களுக்கு அது நல்லா கனெக்ட் ஆகும். இதை நம்ம ஓப்பனாக இப்போ சொல்லக்கூடாது, படத்தை நீங்களே பாருங்க, நான் பார்த்து அவங்களுக்கே புரியும். ஆடை இல்லாமல் பார்ப்பதற்கு அலைகிற சில மிருகங்களுக்கு இந்த கண்டென்ட் கண்டிப்பாக தேவை. படம் ஊமை, ஆனால் ஊமை இந்த படத்தில் பேசியிருக்கிறது, இந்த சமுதாயத்திற்கு தேவையான கருத்தை பேசியிருக்கிறது. விஷால் வரிசையில் அருண் விஜய், அதில் மாற்று கருத்தே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணுறேன். தங்கச்சியாக நடித்தவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. மிஸ்கின் சார் வர சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு என்ன தேவையோ எப்படி அந்த கொடுக்க முடியுமோ அதை வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காப்புல. ஃபைட் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஒன்று பண்ணியிருக்காப்புல. அந்த கைதியோட டச் நிறைய இருந்தது. வில்லனை துரத்திட்டு இவர் போகிறதெல்லாம் ஐயோ வேற மாதிரி நான் உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டோட்டலாக டேரக்டர் இவங்க பண்ணால் கூட அருண் விஜய்க்கு ஒரு ஹார்ட்ஸ் ஆஃப் நான் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. சூர்யா சார் ஒரு மிகப்பெரிய படத்தை விட்டுட்டாப்புல. அவருக்கு இந்த கங்கோ மாதிரி தான் செட் ஆகணும்னு தெரில. ஸோ அவருக்கு வந்து ஒன்றும் பெருசாக இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அருண் விஜய் சாருக்கு தான் என்னோட மிகப்பெரிய வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சார். இந்த படத்தை எடுத்து நடிச்சதுக்கு அவர் ஸ்டோரியாக பெருசாக இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப பெரிய ஸ்டோரியாக இல்லை, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ஸ்டோரி மாதிரி தான். போன வருஷம் மகாராஜா படம் பேசப்பட்டுச்சு. நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு சென்னையில சர்வதேச விருது கொடுத்தாங்க. இந்த வருஷம் கண்டிப்பா இது சர்வதேச விருதுலாம் இல்ல, நேஷனல் அவார்டு கண்டிப்பா தட்டி தூக்கும். அருண் விஜயோட ஆக்டிங்கே அந்த அளவுக்கு யதார்த்தமா இருக்கு. இன்னொன்று இந்த இயர்லேயே ஒரு பெஸ்ட் படமாக இது கண்டிப்பாக இருக்கும். எதயத்தில் வந்து இன்றைக்கி வந்து ரீசெண்டாக சூர்யா சாரோட படங்கள் பார்த்தேன், அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி என் மனசில் வந்து அருண் விஜய் சார் நின்ட்டார். ஏன்னா எனக்கும் வந்து சிஸ்டர்லாம் இருக்காங்க. ஸோ அந்த பாஸில் வந்து எனக்கு அருண் விஜய் சார் இந்த இதயத்தில் இருக்காப்புல. இது சூர்யா சாரை போனேன் இந்த இதயத்தில் சூர்யா சார் இருந்திருப்பார், அவ்வளோதான். சூர்யா சார் போனே தான் கண்டிப்பாக குடும்பமாக வந்து எல்லாரும் சூர்யா சாரை தூக்கி வச்சு கொண்டிருப்பாங்க. சமுத்திரகனி சார் வர சீனும் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தார். மியூசிக்னா பாடல்களுக்கு தான் ஜி பிரகாஷ் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இறங்கி பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் என்ட்ரிக்கு ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு பாருங்க, பிஜிஎம் ஸ்கோர் அப்படியே தியேட்டரில் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது, அள்ளு விடுது. டிவியோட மியூசிக் நல்லா இருக்குது, நல்லா அதுக்கு ஆப்டாக போட்டிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்தா கண்டிப்பாக அருண் விஜய் அண்ணனுக்கு அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. செகண்ட் ஆஃப் பாலா சார் ஃபிலிம், டிபிக்கல் பாலா ஃபிலிம். செகண்ட் ஆஃப் ஒரு 2-3 வருஷம் இருக்கும் இந்த மாதிரி படங்கள் பார்த்து எழுது. ஸோ அந்த மாதிரி ஏன்னா ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு தங்கச்சி அக்கான்னு இருப்பாங்களே, அந்த விஷயத்தை பார்க்கும்போது நான் அந்த படத்தை ரொம்ப அருண் விஜயோட தங்கம் ரொம்ப நல்லா பண்ணுறேன், சூப்பராக பண்ணுறேன், அழுகையாக வருது அந்த படம், ரொம்ப நல்லா பண்ணுறேன். இந்த கண்டென்ட் வைஸ் ஒருத்தான படங்கள் பார்க்குறவங்க தாராளமாக இந்த படத்தை வந்து பாருங்க. நிறைய படங்களில் பாலா சார் வந்து நிறைய பேரை வாழ வைப்பார். இந்த படத்தில் நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது எல்லாமே கண்டிப்பாக இந்த படத்தில் ஒர்க் ஆகிருக்கு. சூர்யா வச்சு பார்த்துருந்தா இதே படமாக தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக பாலா படமாக தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக சூர்யா மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ சூர்யா இந்த இடத்துல இருந்தால் அந்த அளவுக்கு ஆப்டா இருக்குமான்றது மைண்டில் இல்லை. அவரோட மொத்தமாக இது படம் பேக்ரவுண்ட் மியூசிக் இது எல்லாத்தையுமே ஸ்கோர் பண்ணால் கூட அருண் விஜயோட ஆக்டிங் தான் ஃபர்ஸ்ட்டில் பேசப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு சும்மா இறங்கி பண்ணியிருக்காரு. அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது, சொல்லவே தேவையில்லை. இந்த வருஷம் அந்த பொங்கல்ல ஒரு ஒருத்தான படம், ஒரு ஒருத்தான ஆக்டிங்னா அருண் விஜய் தான். கண்டென்ட் வைஸ் பார்க்கணும்னா ஒருத்தான படம், ஒரு என்டர்டைன்மெண்டான பார்க்கணும்னா 75% ஓகே. இதில் வந்து அருண் விஜய் சாராக பார்க்க முடியல. அவர் ஒரு விக்ரம் சாராக தெரிறாப்புல. லவ் போர்ஷனில் அப்படியே வந்து பிதாமகன் சூர்யாவை தெரிறாப்புல. ஸோ அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைலா மேமும் சூர்யா சாரும் வந்து இந்த பிதாமகனில் பண்ணியிருப்பாங்க. அந்த லவ் போர்ஷன் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இவங்களோட லவ் போர்ஷன் கிட்டத்தட்ட பிதாமகன் மாதிரி அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது.